பேச்சுக்கா அவன் உனக்கு புருஷனா இருந்தா என்ன என்ன சொல்றீங்க? அவர் உங்களுக்கு புருஷனா இருந்தா நான் உருட்டியே கொண்டுருவேன். என்ன முதல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி 108 தயார் உனக்கு வெட்டிடுவேன். காலையில கட்டுறதுலாம் நெளிஞ்சு நீங்களா அவனுக்கு ஒரு மாறு இருக்கு. ஏத்தா அவன் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன கிடக்குன அன்னைக்கு பாக்குறேன். நான் கூட ஊட கிடக்க அரும்பாறைன்னு நினைச்சேன். அப்புறம் பாக்குறேன் நீர் வர்றது. இப்படி ஆசையை காட்டி விட்டுற. அப்ப நாளைக்கு அவன் ரிவர்ஸ் ஷாட் அடிச்சு போடுவேன். ஏய் பப்புலு சரிண்ணே சரிண்ணே உங்களை பார்த்தா பயந்து கிடக்கு. அப்பயே என்னை சொன்னாங்க இவன் கையை பிடிச்சிக்கிறேன் அவன் கொட்டையை கடிக்க வரல. எல்லாமே அவனா செய்யறானா என்ன செய்யறது? நீ எதுக்கு இருக்கிற? நீங்க போய் செவத்தை செய்யுங்க. சிவசமாதி அடைஞ்சிட்டாரு இவர். சாந்தி இங்க வாடா. முளையுரம் முருங்க மரம் முத்தமாமை வச்ச மரம் தன்னே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே தனதன்னானே தனானே நானே நானே ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. ஒன்ன போல யாரும் இல்ல. அழகவே வந்த உள்ள புத்தானத்தோ நாந்திக்குள்ள வந்த புள்ள புத்தானத்தா சாந்திக்குள்ள. இவனை என்னடா பண்றது? வா ஓடுறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா ஐயா ரூம் வேணாம் வாடகை கூட சீமக்கருவருக்கு வாரு அதுல போய் சட சடன்னு விழுந்து என் தங்க பிள்ளை தூரோட சாச்சு தூரு கட்ட முடிங்கிறான். அது என் தங்க பிள்ளை. வாமா 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 வல்ல ஈனா போமா வாமா வாமா வாமா. அடியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு. அது பெரிய பாறையா இருக்கும் போலுக்கு நுழைய மாட்டேங்குது. மசுர மாத்து பெரிய யோகி பாபு முடிய விரிச்சு போட்டே என் நாடகம் விரிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குஞ்சு நீ போன கொஞ்சம் வயசு குமரி புள்ள போடு. எத்தனை பிரவதவா டான்ஸ் மாஸ்டர் வந்தாலும் என் சிங்கம் ஒரே ஸ்டெப்பு தான்டா. ஒரே ஸ்டெப்பு மடுவாட்டுற ஸ்டெப்பு மட்டும்தான் ப்ரோ. அதை ஒன்றை வச்சே ஊரில் காசு வாங்கிடலாம். அதுதான் இடம் அளக்கிறது. அவன் வேற ஆளும் கிடையாதுடா. தாலுகா ஆஃபீஸில் வந்தவன். ஆனால் இந்த ஆட்டத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா இந்த ஏய் 2 முட்டையில வாங்க முடியல. என் பேரை காப்பாற்றி நினச்சா வர வர எரிச்சுக்கிட்டு இருக்கிய பேரை. ஏய் ஸ்டெப்பை பாருங்கடா. பாட்டு அதே மாதிரி பாடணும்.
பாட்டு அதே மாதிரி ஸ்டெப்பு அதே மாதிரி போடணும். எங்கிட்ட உங்களை சிரிக்க வைக்கணும். அப்படி சிரிக்க வைக்கலன்னா உள்ள 2 பேர்த்தையும் ஒரே லிட்டர் மண்ணெண்ணெய் கொளுத்தி விட்டுருவா. தம்பி அதை நான் சொல்லக்கூடாது, எப்பயார் ஓ மேலே ஓட்டுவேன். நான் அவங்களுக்கு வந்து துருவேறி இருக்கு, அதை சரி பண்ணி விடலாம்னு நினைச்சேன். இவன் எரிக்க பார்க்குறான்டா பேப்பையமே உட்காந்து ஆடுறது. ஆமா நல்லா இருக்க ஆட்டம் நல்லா இருக்க நல்லா இருக்க ஆட்டம் நல்லா இருக்க ஜாதி வாடா நல்லா இருக்கு அதான் நல்லா இருக்கு. இரு, இந்தா, அச்சுக்கு, தும்முக்கு. ஆத்தி காலை மிதிச்சு விட்டேனே, உங்கால மிதிச்சு விட்டேன். சாரி மிஸ்டர் கிண்ணி கோழி முண்டை. கிண்ணி கோழி உண்டு. அதே மாதிரியே அதே மாதிரியே ஆட விடுங்க. அடி நல்லா இருக்கும் ஆட்டம் நல்லா இருக்கும் ஆட்டம் நல்லா இருக்கும். அட நல்லா இருக்கு. அட ஓய். குத்துறா. அமுக்கு. ஏலே டவுசரை கூட கலட்டுறா, யாருக்குமே தெரியாது. டேய் 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 ஒரு பேச்சு. தம்பி பின்னாடி ஏடிஎம் கார்டு தெரியுது. ஏன்னா உடம்பு அப்படி, ஏன்னா இது பெருங்கொண்ட செவரை அடிச்சவனே கலவை சப்புன்னு ஏக்கம். அதே மாதிரி பாடுங்க. உட்காந்து ஆய் வரும், போயிட்டு வந்துடுவா. உட்கார்ந்தா ஆய் வருதா? நீங்களும் போறீங்களா? ஆனா நீனா இருந்தேன்னா விட்ட முடித்தே. ஏய், என்ன பேசுற நாரப்பைய மாதிரி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் அடியே நல்லா இருக்கும். 1வது ரைம் சொல்றேன். நல்லா இருக்கும் டீச்சர், நல்லா இருக்கும். எங்க அம்மா நேத்து மேகி கிண்டி கொடுத்தாங்க. டீச்சர் டீச்சர் டீச்சர். ஆனா உரிச்சு அந்த ஊரே இங்கெல்லாம் 12 கிலோ கறி சும்மா கிடக்கும். ஏன்னா அது பெரிய கண்டனர் லாரி, ஒவ்வொரு சிமெண்ட் மூடையும் 12 கிலோ இருக்கும். ஆனா இழுத்து ஆட முடியல. ஏய் சாந்தி, அவனை உட்கார வச்சு ஆடுத்தா, பிள்ளை ஏங்கிடுவேன். தம்பி உட்கார ஆடுறத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? மாட்டுக்கு பால் பிச்சுற மாதிரி. இருடி முண்டை ஓய் ஓய். பச்சை பிள்ளைய போய் கெடுக்க போகிற நீ மட்டும் நக்குனாங்க, நான் கெடுக்க பார்க்கணும். அங்கன போய்கிட்டு போட்டா எடுத்தது தப்பா? அவனுக்கு குட்டே ரொட்டி பாலை தவிர எதுவுமே தெரியாது. அவன்கிட்ட போயிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அக்காவுக்கு ஏய் சி பப்ளு இங்க வாங்க. போறதுக்குள்ள இந்த ஒரு நாடகம் முடிஞ்சிடும். நம்ம உட்காந்து ஆடணும். ஆடுவோமா? எப்படி ஆடணும்? இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். உட்கார இல்லையா? இப்படி கனத்த ஆளுக்கெல்லாம் ஆய் இருந்தா விட்ட ஒட்டிக்கிறான். அவங்க தான் அந்த சாந்தி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கதையை எதிர்பார்த்து பெரியவங்களாம் இருப்பாங்க. ஆமா ஆமா, என் தம்பிகள் எல்லாம் இந்த நகைச்சுவை எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். கப்பலிங்க இந்த ஓசு டொங்காசு மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறது. இன்னுமே உங்கள்கிட்ட எந்த கதையும் சொல்ல மாட்டேன். இப்படி கதை சொல்லி தாண்டா ஒருத்தர் லூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கடா. ஏய் ஆமாடி, வாழ்க்கையிலே நடத்துக்கு வர மாட்டேன். சாட்டிங்க சாந்தி அறந்தாங்கில எங்கன நிப்ப? அறந்தாங்கி பாலத்துக்கு நேரம் நில்லு. அப்பதான்டா ஏத்திட்டு போக முடியும்.
ஒன்று பாலத்தில் நில்லுன்னு சொல்லணும், இல்லாட்டி அந்த டீ கடைக்கிட்ட நில்லுன்னு சொல்லணும். அப்புறம் என்ன போய் சுடுகாட்டில் அனுப்பா யார் அவன்? அவன் ஒரு மாதிரி என்னை பாயிற மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த இது வராமல் நீ தான் பாதுகாப்பு. அவன் ஏதாவது சொன்னால் அவனை அடித்து பாஞ்சிரு. உனக்கு காலையில் உருளைக்கிழங்கு வச்ச சம்சா 3. தம்பி இதில் எச்சியை தொட்டு டிக்கெட் வச்சு ஒட்டுங்க தம்பி. சாந்தி உனக்கு அதே மாதிரி பொம்பளடி